ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் சாதம் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே இது வந்து காமனாக பிடிக்கும். நம்ம வந்து பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா யாருக்கும் அவ்வளோவா பிடிக்காது. கொஞ்சமாக இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து அது செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து குழந்தைங்க வந்து மீத்தே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1 டம்ளர் அளவு ஜீரா ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன். நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸை வந்து நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து வேக வச்சுட்டேன். இதை வந்து வடிச்சிட்டு உதிரி உதிரியாக நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சாச்சு. அடுத்து இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு குறிப்பாக இந்த ரைஸ் செய்யும் பொழுது பட்டரில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து 1 கியூப் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டேன். வேறு எதுவும் பட்டை கிராம்பெலாம் எதுவும் சேர்க்கல, வெறும் சோம்பு மட்டும் கொஞ்சமாக தான் அதுவும் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பட்டரில் செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் இருந்தாலும் ஆயிலில் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் செய்யும் பொழுது வாசனை வந்து நல்லா வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை தான் இதில் சேர்க்க போகிறோம். பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு, இந்த மசாலா எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம கேரட்டை வந்து நல்லா ஃபைனாக துருவி எடுத்து வச்சுக்கலாம். துருவி சேர்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து தக்காளி சேர்த்துப்போம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இது எல்லாத்தையும் செய்யணும். அவசரமாக செஞ்சோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். எல்லாமே மசாலாவில் நல்லா வதங்கி நல்லா வதங்கி வரும் பொழுது தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். இப்போ வந்து தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க கேரட்டை வந்து இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு நம்ம அப்படியே 2 மினிட்ஸ் விட்டுடலாம். அது வந்து நல்லா ஆவியிலே வேகணும். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க, மசாலா எதுவும் வரலன்னு சொல்லிட்டு. நம்ம தக்காளி வெங்காயம் சேர்க்குறது வந்து, அதாவது நம்ம எடுக்கிற ரைஸ்க்கு தகுந்த அளவு தான் நம்ம தக்காளி வெங்காயம் எடுப்போம். ஸோ கிரேவி வந்து கரெக்டாக வந்துடும். கிரேவி கம்மியாக இருக்குதுன்னு தண்ணி இனியும் ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் அது வந்து கெட்டு போன மாதிரி ஆகிடும். சரியாக ரைஸ் வந்து நல்லா இருக்காது மதியத்தில் சாப்பிடும் பொழுது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா ஒன்றும் பெருசாக நான் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், அடுத்து வந்து மஞ்சத்தூள், தனியாத்தூள், இவ்வளோ தான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு நம்ம வந்து தனி மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரைஸில் கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போது இந்த 3 பவுடரும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்க மசாலாவில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அகைன் நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை, பட்டரில் இருக்கிற உப்பு மட்டும்தான். ஸோ நமக்கு தகுந்த அளவு உப்பு போட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போது ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நம்ம வந்து வடித்து ஆற வச்சுருக்க ரைஸை வந்து இதில் கொட்டி கிளற வேண்டியதான். இப்போ பாருங்கள், மசாலாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். ரைஸுமே நல்லா ஆறி போயிருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ ரைஸை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம நல்லா பொறுமையாக கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லித்தழை வந்து இதில் போட்டுக்கணும். மல்லித்தழை போடும் பொழுது தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து மசாலாவோட நல்லா ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இந்த ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து பசங்க வந்து இது கேரட் சாதம்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஃபைனலாக மல்லித்தழையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட
கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.